ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இதோட நம்ம அதுக்கு அடுத்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க போகிறோம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 7 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய் ஒரு அரை மூடி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு காரத்துக்கு இதோட ஒரு 3 வரமிளகா சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. எண்ணெய் கம்மியாக விட்டுக்குங்க. நானே கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டேன். எண்ணெய் கம்மியாக விட்டுக்குங்க. தேங்காய் சேர்க்கறனால எண்ணெய் கம்மியாக விட்டால் போதும். நம்ம வதக்குனதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதோட சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நீங்கள் வெங்காயம் வேணாலும் குட்டி குட்டியாக அரிஞ்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, கருவேப்பிலை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, குட்டி சாப்பிட்றதுனால அப்படியே வடையாக தட்ட போகிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வடையாக தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வடையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்குங்க. போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நீ ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டியான தேங்காய் பூ வடை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.